இடம்பெயர்ந்து வேற எதை போறீங்களா? உள்ள தண்ணி நிக்குதுங்க. வீதி முழுவதுமாகவே தண்ணியால் மூடப்பட்ட ஒரு கிராமமே இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போய் இருக்கின்றா. எவ்வளவு உள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த இடங்கள்ல வசிப்பதற்கு விருப்பம் இல்லாத மாதிரி நிறைய பாருங்க. 5 வருஷமா இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். வராங்க, பாக்குறாங்க, போறாங்க, செய்யறோம். போறக்கூடிய வழிவகைகள் பாதைகள் இருக்கு. அதை அவ கவனத்தில் எடுக்கணும். சுழிபுரத்தில் இருக்கிற இந்த தொல்புற பகுதி பாரி விழுந்துட்டுது மழை காரணமாக. பாருங்க தண்ணி போடுறதுக்கு ஒரு வழி செய்ய வேணும். எல்லாமே பாருங்க எப்படி நிக்குது நெஞ்சு. வாங்க அரசாங்கமே மரம் விழுந்துவோம், போஸ்ட் விழுந்துவோம். அப்ப ஊர் அந்த இடத்துல இருந்து அகட்டி அந்த இடத்துக்கு கொண்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா சுழிபுர பகுதி. சுழிபுர பகுதியில் இருக்கிற 2 பிரதேசங்களை 2 கிராமங்களை நான் பார்வையிட வந்தேன். நான் குறிப்பாக சொல்லணும்னா கம்பன பகுதி. நான் இப்போ நிற்கிற பகுதி தொல்புரம்னு சொல்லுவாங்க. இந்த தொல்புரத்தில் பின்னுக்கு இருக்கிறது நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு கடல் என்று. கண்டிப்பாக இல்லை. இன்றைய தினம் இந்த நாட்கள் முழுவதுமாக இலங்கை முழுவதும் இந்த மழை புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டு காணப்படுகின்றது. குறிப்பாக மக்களுக்கு சொல்லணுமெண்டா இந்த அனர்த்தங்கள்லேருந்து பாதுகாக்க வேணுமெண்டா நீங்கள் உங்களோட வீட்டுகளில் இருக்கிறது தான் உண்மையாகவே ஒரு சிறந்த வழி. வெளியில் போகிறது எல்லாமே உங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த இடத்துல நான் கடந்த வருடம் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தேன். இந்த இடம் நிறைய இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணியில் எதுவுமே போக முடியாமல் வீடு முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்கள் அனைவருமே நிறைய பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நான் இந்த வருடம் வந்து இந்த காணொலி பதிவு செய்வதற்காக வரவில்லை. போன வருடம் இந்த பதிவு செய்த காணொலி மூலம் இந்த இடங்கள் ஏதாவது சீர் செய்யப்பட்டிருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் நான். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இடம்பெறவில்லை. நீங்கள் பின்னுக்கு பார்க்குற முழுவதுமாக இது ஒரு வீதி. நான் நிற்கிறது ஒரு வீதி. இந்த வீதி முழுவதுமாகவே தண்ணியால் மூடப்பட்ட ஒரு கிராமமே இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் இருக்கின்றதான் சொல்லணும். மக்களோட அந்த விடயங்களை கதை கேட்க நான் எல்லா இடங்களும் ஒவ்வொரு வீடாக உள்ளே போய் பார்த்து நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்னுடைய முழங்கால் வரைக்குமே அந்த தண்ணி அவ்வளவு தண்ணி அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்களில் நான் யாரை குறை சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. மக்களோட கதை கேட்க மக்கள் அவ்வளவு கோபத்தோடையும் இந்த இடங்களில் வசிப்பதற்கு விருப்பம் இல்லாத மாதிரி நிறைய பேர் என்ன காணொலி எடுப்பதையே என்ன திறத்தி விட்டவங்க. அப்போ இது நான் நினைக்கிறேன் அவங்க பேசினது என்ன இல்லை. இதுக்கு சம்மந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகள், இது சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தான் இந்த விஷயங்கள் போய் சேரும். ஏனென்றா இந்த இடங்களில் தண்ணி தேங்குறது வளமை. இந்த இடங்களில் இன்றைய தினம் அதிகளவு தண்ணி தேங்கப்பட்டிருப்பது உண்மையாக சொல்லணுமெண்டா ஒரு இயற்கை அனர்த்தம். ஏனென்றா வரலாறு காணாத ஒரு இயற்கை ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு புயல் காரணமாக இன்றைய தினம் அவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு. ஆனால் நான் கடந்த வருடம் இதே விடயம் ஒன்று பதிவு செய்தான். அப்போ வெள்ளம் இருந்தது, அதுக்கு முதல் வருடம் இருந்தது. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த 11ஆம் மாதம் இந்த கார்த்திகை மாதங்களில் இயற்கை அனர்த்தம் வர்றது அதிகம் வளமை. ஆனால் ஒவ்வொரு வருடமுமே மக்கள் அந்த இன்னல்களுக்கு மட்டும்தான் உட்படுத்தப்படுகின்றார்கள். அது எதுவுமே சீர் செய்யப்படவில்லை. இது கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகள் மக்களோட நான் கதைச்சவில்லை. மக்கள் எனக்கு சொன்ன விடயம் இந்த தண்ணிகள் போய் சேர்வதற்கான வடிகால் அமைப்புகளை சீர் செய்தாலே இந்த தண்ணி நிற்காதுன்ற ஒரு விடயம் குறிப்பிட்டிருக்கா. இது எவ்வளோ உண்மை போய் எனக்கு தெரியாது. இந்த மக்களோட இந்த உயர் அதிகாரிகள் வந்து கதைக்க வேணும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கணும். எந்தெந்த இடங்களில் அதிகளவான தண்ணி தேங்கி இருக்கு, என்ன மாதிரி அதை சீர் செய்யலாம்ன்றதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை செய்து கொடுக்கணும். அவங்க தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், வெளியில் வேலைக்கு போகிறதா இருக்கலாம், எதையுமே பூர்த்தி செய்ய முடியாத அளவு ஒரு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லணுமாட்டா சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாமே இந்த இடங்களால் போய் வர்றது அவ்வளவு அழகில்லை. ஏனென்றா உண்மையாகவே நிறைய வருத்தங்களை கொண்டு வரும். அதனால் சொல்கிறேன், இந்த காணொலியை கண்டிப்பாக அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே இப்படி ஒரு கிராமம் இவ்வளோ வெள்ளத்தால் மூழ்கி இருக்கின்றது. அது எனக்கு பார்க்கவே ஒரு கவலைக்கிடமாக இருக்கின்றது. ஒரு கிராமம் முழுவதுமாக வெள்ளத்தால் மூடப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா சுழிபுர பகுதியில் இருக்கிற கம்பனை மற்றும் தொல்புற பகுதி. கண்டிப்பாக இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் இருக்கிற பிரச்சனைகளை அதிகாரிகள் பார்க்கணும், இது சீர் செய்யப்படணும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஒவ்வொரு வருடமும் இந்த சுழிபுர பகுதி காரண பகுதி எல்லாமே அதிகளவான வெள்ளத்துக்கு உட்படுவது வளமை. உண்மையாக இப்படியான மழை காரணமாக இந்த பகுதி அதிகளவாக வெள்ளத்துக்கு உட்படுறது. ஐயா எப்படி மழை இந்த முறை அப்படி சும்மா சொல்லுங்க. சந்தோஷமா உங்களோட சந்தோஷமான்னு சொல்றது உங்களோட விஷயம். உங்களோட இடங்கள் என்ன சூழ்நிலையில பெருகுது?
கொஞ்சம் வெளியில போய் வரக்கூடிய மாதிரி இருக்கா இல்ல இந்த மாதிரி உங்களோட சொல்லி பகுதி என்ன மாதிரி வெள்ளத்துக்குள்ள குளிக்கிறதுன்ற கம்மன கிராமம் ஃபுல்லா தண்ணி வீடு எல்லாம் எல்லா இடமும் போயிட்டு ஃபுல்லா வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி போயிட்டு ஒரு இடமும் மிச்சம் இல்லை. 10 வீட்டுக்கு மேல 10 வீடும் தண்ணிக்குள்ள 10 வீடு என்ன மிச்சமா இருக்காங்க அங்கால சைடு 10 இல்ல கூட கிடையாது. 10 பாத்தீங்கன்னா தெரியும். நான் போன வருஷம் நான் இந்த இடம் எல்லாமே நான் பதிவு செய்தேன். இந்த இதுக்குள்ள போய் நிறைய வீடுகள் உள்ள அதோட அதுல ஒரு குளமும் இருக்குல்ல. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் வரலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்களே உள்ளுக்கு வரையலாம் பிரச்சனையா இருக்கு. நம்ம அப்ப என்ன மக்கள் இப்ப வேலையில போயிட்டு வர்றது சாப்பாடு அதுக்கு என்ன மாதிரி வெளியில வலிக்கிறேன். இப்ப நேற்று முழுக்க மழை காலத்தால வெளியில வலிக்கிறேன். என்னென்று போறது இப்போ தண்ணி அளவுகளால ஒன்றும் செய்யல. ரோட்டு சைட்டுன்னு சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வர வேலைகள் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைகளோட பெரிய பிரச்சனை வேலைகளுக்கும் போகல. அப்ப இந்த மாதிரி அப்ப ஏதாவது அந்த ஜிஎஸ் உங்களோட அந்த இந்த உங்களோட நிறுவனங்கள் மூலம் உதவி சாப்பாடு அதுக்கான உதவிகள் ஏதாவது கிடைக்கிறதா? நேற்று தானே சம்பவம் அப்படி நடந்திருக்கும். வீடுகளுக்கு தண்ணி இருந்தா இரவா தானே தண்ணி ஏறி இருக்குது. தண்ணி ஓடுறதுக்குரிய பாதை இருக்குது பாதை இருந்தும் அதை உரிய முறையில செய்து தந்திருந்தா சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து இந்த பாருங்க இந்த ரோட்டுல இருந்தோம் அந்த சைட்டால ஒரு கால்வாய்க்கால் ஒன்று வருது. இந்த காரோட சேரக்கூடிய மாதிரி பாருங்க அந்த ரோடு இருக்குதானே அதுல இருந்து ஒரு 250 மீட்டர் அளவுல பாதை. அப்ப அந்த 250 மீட்டர் நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. எங்கெங்க தெரியப்படுத்தணுமோ இது எங்கட தனி பிரச்சனைன்னு இல்லை. ஒட்டுமொத்தமா பார்க்கக்குள்ள இது வந்து சுழிவுரம் கிழக்கில இருந்து வர தண்ணி கூட இங்கதான் தருது. எங்கட கிராமத்துக்கு அவளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாடசாலை. அந்த பாடசாலை தண்ணி தான் எங்கட கிராமத்துக்கு வந்து விழுகுது. அப்ப 250 மீட்டர் நாங்கள் ஒரு கால்வாய்க்கால் அமைச்சு இதை தண்ணி விட சொல்லி சொன்னாங்க. இதுக்குள்ள விட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வராது. தண்ணி ஓடாம தண்ணி ஓடுறதுக்கு பாதை இல்லாம விட்டா பரவாயில்லை. ஓடுறதுக்கு பாதை இருந்து சம்பந்தப்பட்டார்கள் இதுவரையும் அந்த நடவடிக்கை செய்யணும்ன்ற ஆட்சேபனையே இல்லை. தேவையில்லாத இடத்துல செய்து கொண்டிருக்கணும். நீங்கள் என்னோட சொல்ற சரி. ஏன்னா நான் கடந்த வருடம் காணொலி பதிவு செய்ய இதே பிரச்சனையோ மக்கள் சொன்னவங்க எனக்கு இதுதான் பிரச்சனை. இங்க உள்ள பிரச்சனை நீங்கள் 10 வருஷம் வந்து எடுத்தாலும் இதைத்தான் சொல்லணும். ஏனென்றால் இடம் இருக்குது. இடம் இருந்து தண்ணி கடத்தக்கூடிய இடம் இருந்து செய்யலையா ஆறுல பிள்ளைது. இப்ப இந்த இடங்கள்ல இதுக்கு பொறுப்பான அதிகாரி உங்களோட மாநகர சபை சம்பந்தப்பட்ட பொறுப்பான அதிகாரிகள் உங்களோட வாக்குகள் அங்க வந்திருப்பாங்க. நிறைய பேரோட நான் நிறைய தினம் எல்லாரோடையுமே கதைச்சு. நான் கிட்டத்தட்ட கிராம அலுவலர்ல இருந்து பிரதேச செயலாளர்ல இருந்து பிரதேச சபையில இருந்து எல்லார்டையும் தேவையான அதாவது ஒரு தரம் மட்டும் பரவாயில்லை. 10 வருஷமா 5 வருஷமா இதைத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத வாய்க்கால் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தண்ணி ஓட தேவையில்லாத வாய்க்கால்கள் செய்கிறாங்க. ஒரு கிராமம் புல்லா அழிய போகுதுன்னு சொல்லிச்சுன்னா திரும்பி பார்க்காத நிலையில தான் இப்போ இருக்கிறாங்களே. ஏனண்டா சொல்லிவின ஒரு சாட்டம் இருக்கு. என்னென்னு கேட்டால் இதுக்கு தண்ணி கடத்துறதுக்கு பாதை இல்லை. ஆனால் பாருங்க நீங்கள் நேரடியாக பார்க்க தெரியுதானேண்டா அந்த ஆட்டோ நிற்கிற இடத்துல இருந்தால் அதில் இருந்தால் 250 மீட்டர் வாய்க்கால் ஒன்று வச்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இதான் உண்மை. இதை ஒருத்தருமே செவிச்சாய்க்கிறாங்க. இல்லை வந்து பார்க்குறதும் மழை டைமில் மழைக்கு கூட பிடிக்கிற மாதிரி அந்த டைமில் பிடிச்சிட்டு சுருக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு சொன்னால் அவையே வர மாட்டோம். ஒருக்கா இப்போ 5 வருஷத்துக்கு மேல் பிரதேச செயலாளர் ஒரு ஆள் இருந்தவர் அவர் ட்ரௌசர் நிறைஞ்சு போக வரையில எங்களை பார்க்க பேரை சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டேன். காரணம் என்னண்டா இப்போ 5 பேர் வந்துட்டாங்க. ட்ரௌசர் நிறைஞ்சு போக உள்ளுக்கு வரையில. அப்போ எங்கட 5 வயது 6 வயது சின்ன புள்ளிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்குது. அவர் வரையில அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது அவருக்கு. மக்களின் தேவையை பாருங்க அவன் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு தங்களை பாடும். அவைக்கு தண்ணி இல்லை தானே. தண்ணி இல்லா பிரச்சனை அது. இப்ப இதான் உண்மை. இது எந்த பிரச்சனை நீங்க இத என்னன்னு கேட்டால் இந்த வாய்க்கால் பிரச்சனையை உடனடியான முறையில் எங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு வசதி செய்து தாங்க. உண்மையாவே முழுதாக இந்த கிராமம் தண்ணீரால மூழ்கி இருக்கு. கம்பனை கிராமம் வந்து கம்பனை சுழிபுரம் கம்பனை அதுக்கு எங்கட இடத்து தண்ணி மட்டும் வந்து அதுக்குள்ள வந்தால் பரவாயில்லை. சுழிபுரம் கிழக்கு
அங்கால பரவாயில்ல தண்ணி கூட இதுக்குள்ள வந்து இறங்கி தான் வருது. பாடசாலை தண்ணி விக்டோரியா பாடசாலை முழு தண்ணியும் இதுக்குள்ள தான் வருது. அப்ப நாங்கள் ஒன்றும் செய்யலாது. சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட சொல்லி நான் சொன்னேன் முதல்ல 5 வருஷமா இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். பாறாங்க பாக்குறாங்க போறாங்க. செய்கிற பாடு இல்லை. மழைக்கு குடையத்தி விரிக்கிறதும் இது இருக்க பூட்டி போட்டு தங்கட பாடு. அவன் வந்து பாக்குறதுக்கு அவைக்கு டவுசர் நினைஞ்சு போகண்டா பேருந்து எங்களை பக்கம் வந்து பார்க்க போறாங்க. பொறுப்புல உள்ள ஆக்களை இறங்கி நடந்து வந்து பாக்குறாங்களே இல்லையே. அப்ப என்ன செய்யறது? இதுக்கு பாருங்க, தேவையற்ற வாய்க்கால்கள் வெட்டுறாங்க, கட்டுறாங்க. பாதை இருந்தும் செய்து தர்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. வேலையை செய்யலாம், ஆட்டோ ஆயிரம் ஓட முடியாமல் நிற்கிறேன். இந்த பாதையால போனா சுத்தி அப்படியே அந்த ஏரியா எல்லாம் வரலாமா? இதால போய் அப்படியே வரலாம். சுத்தி பாப்போம் கடம் அப்படி இருக்கண்டு. பாக்கள் வந்தவே இல்ல. பாருங்க, இந்த கம்பன பகுதியில நான் கடந்த வருடம் இந்த இடத்துல காணொளி பதிவு செய்தேன். அப்ப இந்த இடங்கள்ல அதிகளவான மழை நீரால இந்த இடங்கள் எல்லாம் முற்று முழுவதுமாக மூழ்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன மாதிரியான நிலைமையில இருக்கின்றதை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இதுக்கான போவோமா? டேய் தண்ணி போகாத சைலஞ்சர். நீங்க பார்த்து ஒரு அளவா போங்க பாப்போம். பாருங்க, இங்கே மோட்டர் பைக்கே ஓட முடியாது. பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குதா. நெஞ்சு பாருங்க, நிறைய பேர் வாரினா பாருங்க, நான் போக முடியாம திரும்ப வாரோம். அந்த பாதையால போட்டு வரோம். அந்த பாதையால இந்த தண்ணியை தான் கடத்துவோம். நீங்க இது எல்லாமே சுத்தி வட்டாரம் மிஞ்சால கொஞ்சம் பாதிப்பு இல்லையோ? குறிப்பிட்ட நான் இப்போ அந்த இடத்த உங்களை முற்றும் முழுதாக காட்டுறேன். இந்த இடங்கள்ல அவ்வளவு பாதிப்புகள் தண்ணிகள் இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த கம்பனம் பகுதி என்று சொல்லிப்புற சந்தியில் இருக்கிற அந்த கம்பனம் பகுதி என்றது தான் அதிகளவான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த மழை வெள்ளங்கள் வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை காணொலியாக பதிவு செய்கிறோம். ஆனால் அது தண்ணி போடுறதுக்கான வாய்க்கால் வடிகால் அமைப்புகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை. அதுதான் உண்மையாகவே ஒரு மக்களுடைய ஒரு வேண்டுகோள். இதை செய்து தாங்கன்ற விடயம். பாருங்கள், நாங்கள் அந்த பாதையால் போக முடியாமல் இருந்தபடியா. ஆனால் இது என்ன பாதை? இது போஸ்ட் ஆஃபீஸ். இது இப்போ நாங்கள் அந்த கம்பன பகுதிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பாதை, அதாவது தபால் பெட்டி பாதை, ஏன்னா அந்த பாதையினூடாக நாங்கள் பயணிக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. பாருங்கள், உண்மையாகவே நான் பயணிக்கிறது கஷ்டம் தானே. ஏன்னா எனக்கு பாதை என்ன மாதிரி எப்படி இருக்குமென்னு தெரியாது. பாருங்கள், இந்த இடங்களில் புதிதாக பயணிக்கிறவர்கள் கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், இந்த மோட்டர் பைக்கை பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிட்டுருக்குங்க. ஒரு மோட்டர் பைக்குன்னா சைலன்சர் வரைக்குமே தண்ணி, அதை விட அதிகம். சில மோட்டர் பைக் எல்லாமே பாருங்கள், இதில் ஒரு பெகோ ஒன்று வருது பாருங்கள். எப்படி எவ்வளோ வரைக்கும் தண்ணி நிற்குதுன்னு பாருங்கள். அவ்வளவு சிரமப்படுறாங்க. ஐயா, அச்சிலேட்டரை குறைச்சிடாதீங்க. உண்மை அவ்வளவு கடினமாப்பா. இங்கே பாருங்க, இங்கே இதுல இவ்வளவு தண்ணியாண்டாயா. நீங்க சொன்ன அந்த கம்பன பகுதி எப்படி இருக்குமென்னு நினைச்சு பாக்குறேன். தண்ணி போயிட்டு இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. பெகோவில் உள்ள பிரச்சனையே இது தானே. என்ன காரணம் சொல்லுங்க பாப்பா. பெகோவில் இந்த இப்படியான தண்ணி கூட ஐயா சைட்டால் எடுங்க ஐயா. ஸ்டார்ட் வர வந்து லேட் ஆகும் என்ன, ஆனால் வந்துடும். நாங்கள் பைக்கை விட்டு நடந்து போயிருக்கலாம் என்ன. ஆமாம், பாடுங்க பாப்போம் கொஞ்சம் பாருங்க.
அம்மா இப்படியான ஒரு பாதை, இப்படியான ஒரு அஜிலேட்டர் கொஞ்சம் குறையுங்க பாபு. இதில் நாங்கள் மோட்டார் பைக்கில் வந்த நாங்கள் இஞ்சால வரவே முடியாமல் பரங்கடையில் விட்டுருக்கு. ஐயா சரி, நாங்கள் இஞ்சால சுற்றி பார்ப்போம்மா. இந்த அண்ணா தான் எனக்கு இந்த இடங்களை சுற்றி காட்டி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறார். அதான் போகிறது தானே காணாடா. அதான் பிரச்சனை. ஏன்னா சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை உடைச்சா தான் கொஞ்சம் தண்ணி போகிறது. இந்த தண்ணி அங்கே கலப்புவோம். அதுக்கு சின்ன ஓட்டைகளால் தண்ணி போகாதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும். அப்படின்னா முட்டும் தானே. ஒரு காலம் இப்படி இல்லை, ஒரு காலம் இவ்வளோ வெள்ளம் இந்த பிடிச்சி இவ்வளோ காலம் நாங்கள் அறியத்தக்கனா இப்படி ஒரு வெள்ளம் இந்த இடத்துல இல்லை. அவ்வளோதே பெய்திருக்கு. இந்த முறை வெள்ளம் கூட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட. நான் இங்கே வேண்டாத்துக்கு வந்து 35 வருஷத்துக்கு இன்று தான் நான் கண்ட வெள்ளம் இருந்த வாரம் தான். ஆனால் தக்காண்டு போடும். வடிகால் அமைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அது அந்த இடத்தை சீரழிச்சால் போய்கொண்டே இருக்கும் தண்ணி. இது என்ன தண்ணிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அதை வடிவாக சீரழித்து வெள்ளம் பட்டி விழா போகணும். அதுக்கு செய்யணும். சரி, நாங்கள் இங்கே பார்ப்போம். மக்களை நிலைமைகளை தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிற விடயம், இந்த இடங்களில் நீங்கள் இருந்து, அதாவது இந்த இடத்துல இந்த மேம்பாட்டுக்கு பொறுப்பான அதிகாரிகள் யாராவது இருப்பேன், உண்மையாகவே இந்த இடங்களில் இந்த மேம்பாட்டுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இந்த இடத்துல இப்போ வசித்து வந்திருந்தால் இந்த இடங்கள் சரி செய்யப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறீங்க? அது உண்மைதான். அது உண்மையாகவே அவங்க இருந்தால் இந்த இடம் இப்போ நான் நினைக்கிறேன் போன வருடம் அந்தந்த வருடங்கள்லேயே இது எல்லாமே சீர்திருத்தம் செய்திருப்பாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த இடங்கள் நீங்கள் இருந்தால் எவ்வளவு இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அதாவது குறிப்பாக சொல்லணும், இந்த இடத்துல இருந்து நீச்சுறாங்க, வெளியில் போகலாம், அது சிறு பிள்ளைகள் இருக்கலாம், அது நோடி சாப்பாடு எல்லாமே இந்த இடத்துல இருந்து, இந்த வெள்ளத்துக்குள்ள இருந்து நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி வழி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது பொறுப்பான அதிகாரிகள் எல்லாருமே ஐயா சொன்ன மாதிரி இந்த இடங்களில் வடிகால் அமைப்பு செய்வதற்கான பாதைகள் இருக்குன்னு இருக்கு. அதை செய்தவர்கள் தீர்த்து பாருங்க. இந்த இடங்களில் உண்மையாகவே நான் கூட பாருங்க, எனக்கு இந்த இடங்களுக்கு வந்து இப்படி தண்ணி பாருங்கள், இந்த கால் எவ்வளோ வரைக்கும் நிற்குது. எனக்கு கூட இதில் வருத்தங்கள் வரலாம். அதை பொருட்படுத்தாமல் நான் வார்த்ததுக்கு காரணம் இந்த பிரச்சனை வெளியில் தெரியணும். கடந்த வருடம் காணொளி போட்டு இந்த வீடியோ பெரிய அளவு பேச்சு பொருள் ஆனது. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே செய்யப்படையில. பாருங்கள், இந்த தொடர்ந்து எவ்வளவு தண்ணி அண்டிஞ்சு வர வர என்னோட முழங்காலுக்கு மேலே வருதா பாருங்கள். ஒரு இருசக்கர வாகனம் ஒன்று இருக்குது. இருசக்கர அரைவாசியே காணையில் அப்படியே புதஞ்சு போய் இருக்குது பாருங்க. இந்த ஒரு அண்ணன் வாரார் பாருங்க, ஓட முடியாமல் உருட்டி கொண்டு வாராருச்சு. என்னையா இங்கால கூட என்ன இங்கால சரியான தண்ணி கூட. சரி, நாங்கள் பார்த்துட்டு வரோம். பாருங்க, இங்கே எல்லாம் கடைக்கு உள்ளே எல்லாம் தண்ணி போயிட்டு தான், ஒரு வேலியே காணல. பாருங்க, இந்த இடம் பாருங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டுது. பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க. மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று வாங்க எஞ்சால பார்ப்போம். அப்படி எஞ்சால உள்ளு இது அப்படி எந்த பாதை இதால் போகுது. இதுக்குள்ளேயும் பாருங்க, வெளியில் வேற சின்ன பிள்ளைகளோட இருக்கணும். இங்கே எல்லாருமே சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தண்ணியால் வெளியில் வராமல் அப்படியே உள்ளே இருக்கிறாங்க. திருப்ப இதால் பார்த்துட்டு தான் இல்லையா போகணும். வந்தவரையாலுமே மேல் பக்கத்தாலே போகணும். அப்படி தான் போகணும். வேணா தண்ணி இல்லை இடத்தால போகணும். இங்கே பாருங்க, இதுக்குள்ள அவங்களுடைய வீடு இருக்கு. இந்தால வீடு இருக்கா? என்ன இடம்பெயர்ந்து வேற இடத்த போறீங்களா? ஒரு தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு. அப்போ நீங்கள் உங்களோட அரசாங்கம் இந்த சம்மந்தப்பட்ட சபை பொறுப்பு அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்படி நீங்கள் ஒவ்வொரு இது முதல் வருடமா இல்லை தானே உங்களுக்கு?
இது இப்போ 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு தண்ணி. அப்போ இது சம்மந்தப்பட்ட அவங்களோட ஜிஎஸ்மார் எல்லாருக்குமே இந்த விடயம் தெரியும். தெரியும். தண்ணி போறதுக்கு பாதை இருக்குது, அதை எடுத்து தெரியல. நீங்கள் இப்போ இதால் படுற கஷ்டத்தை வெளியே சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, தண்ணி போறதுக்கு பாதை இருக்கு. எனக்கு இது டபுளாக்கம் தெரியாதுங்க. நாங்கள் இப்போ அங்கே அணி வேண்டி வந்தாரு இவைக்கு தான் கொஞ்சம் முன்னுக்கு இருந்தாங்க. இந்த வெள்ளத்தால் உங்களை நீங்கள் படுற கஷ்டத்தை அப்போ தான் ஆகலை விளாங்க. நாங்கள் அங்கே உண்மைராட்டு அவரை தம்பி தம்பி சொல்லுங்க. தம்பி நீங்கள் இந்த வெள்ளத்தால் இப்போ உங்களோட இப்போ இந்த ரெண்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நிற்கி நாங்கள் தெரியாது இல்லைம்மா நீங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ இப்போ நீங்கள் போய் வெள்ளங்களுக்கு வெள்ளங்கள் எல்லாம் போயிட்டு இதுவரையெல்லாம் பூந்து வெள்ளங்கள் எல்லாம் போய்தான் நாங்கள் இப்போ போகிறோம் வழியில். வெளியில் இப்போ எங்கே இப்போ நாங்கள் எங்களோட அம்மா விட்ட தான் போயிருக்க போகிறோம். உள்ளுக்கு ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டு உள்ளே போட்டது உள்ளுக்கு. அப்போ மற்ற எல்லா சாமானும் எடுத்துகிட்டு போகிறீங்க. சாமான் கொஞ்சம் கிடாக்கு வந்து தான் எடுக்கணும், கொண்டு தெரியல உண்டு. சரியா இங்கே உங்களை பாருங்க. இந்த இடங்களில் இப்போ இந்த முழங்கால் வரைக்குமே தண்ணி வந்துட்டுது. இப்போ இந்த இடங்கள்ல மக்கள் எல்லாருமே தங்களோட வீட்டை விட்டு வெளியேறி இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிட்டுது. இதில் சிறு பிள்ளைகளெல்லாம் பாருங்கள் இப்படி போய் வர்றது எனக்கு தெரிஞ்சளவு அது அழகண்டு தெரியலை. என்ன காரணம்னா இதுக்குள்ள எவ்வளோ பட்ட கழிவுகள் இருக்கும். அவ்வளோ கழிவுகளும் இப்போ இந்த நீரில் இருக்கும். அதுதான் இப்போ என்னென்னா எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோமோ இல்லையோ, எங்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்தி அதை சீர் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. பாருங்கள், ஒரு ஐயா ஒரு ஆழ்வாரார் ஐயாவோட கதைப்போம். என்ன பிரச்சனைனா பாதை இருக்கு, தண்ணி போறதுக்கு வட்டி எவ்வளோ இருக்கு. இவ்வளோ தண்ணி வராத காலம் இப்போ கூடுதலாக வந்துருக்கு. எங்களுக்கு பிளங்க இல்லாது, டொய்லெட்டுக்கு இருக்க இல்லாது, கிணத்துக்குள்ள தண்ணி போட்டுது, தண்ணி குடிக்க இல்லாது, வீட்டுக்குள்ள தண்ணி போட்டுது, வீடெல்லாம் போட்டுது. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் அம்மா அந்த தாய்மார் எல்லாருமே மண் கும்பம் எல்லாம் வச்சு அந்த தண்ணியை உள்ளே போகாமல் தடுக்கிறாங்க. ஆனால் தண்ணி முழுவதுமாக உள்ளே போயிட்டுது. இங்கே உள்ளே போயிட்டுது. தண்ணி குடிக்க இயலாது, சாப்பிட இயலாது. அப்போ எல்லாருமே இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உள்ள தண்ணி நிற்குது. இங்கே ஐயா இப்படி என்னண்டு அப்படி இந்த தண்ணி வத்துறதுக்கு 2 மழை பெய்யாட்டி 2-3 நாள் ஆகும் வத்துறதுக்கு. அது இப்போ தொடர்ந்து மழை பெய்யுதா இது வத்தாது. இங்கே எத்தனை வீடு இருக்கு? என்ன கட்டம் அவங்களோட நிலைமையில் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நாங்கள் இந்த வெள்ளத்தை போகிறதுக்கான வழிவகை தான் பிரதேச சபை அதை ஏற்பாடு செய்யவும். அவை அது போகிறக்கூடிய வழிவகைகள் பாதைகள் இருக்குது. அதை அவை கவனத்தில் எடுக்கணும். வந்து கவனத்தில் எடுத்து தான் இதுக்கு ஒரு தீர்வை காணலை. அவனடா இது வரியம் இப்படி ஒரு தண்ணி போய்கொண்டே நிற்கிது. இதுக்குரிய ஒரு தண்ணி மழைநீர் வடிந்து போகிற நடவடிக்கைகளை ஒருத்தர் மேற்கொள்ளுங்க. இனிமேலாவது இந்த வெள்ள நேரில் வந்து பார்த்து பிரதேச வந்து எங்களோட வலிமையாக பிரதேசம் வந்து பார்த்து இதுக்கான நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது இங்கே இருக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இது இந்த தற்சமயம் இந்த காலநிலை சீரில்லாத இருக்க முடியாது. வீட்டுக்கே தண்ணியெல்லாம் உள்ளட்டு தண்ணி இந்த தண்ணி ஓடுறது வெளியில் இந்த அதாவது வந்து எங்களோட அந்த காணி கடலுக்கு போகிற பாதை தத்துவம் இல்லை, அப்படியே நிற்கிது. பள்ளிக்கூட தண்ணியெல்லாம் வந்து வயலுக்கு இறங்கி வயல் தண்ணி மேலே வந்து நிற்கிது. இங்கே வருது குடியிருப்புகளுக்கு. இது பெரிய மோசமான இல்லையா கிடக்கு. ஒவ்வொரு வருடமும் இதே நிலைமை தான். ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு வளமைக்கு மாறாக இது இந்த முறை ஒரு காலநிலை காணப்படுது. மழை இந்த இடங்களுக்கு இனி அரசு உண்மையாகவே வளமையாக இந்த இடம் இந்த வெள்ளம் போகிற பிரச்சனை ஒன்று இருக்குது. போகிறதுக்கான நடவடிக்கை இல்லை, போகிறதுக்கான பாதைகள் இருக்குது. ஆனால் அது பிரதேச கவனத்தில் எடுக்கிறேன். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் மழை விட்டது. ஆனால் இது ஒரு காரணமாக சொல்லலாது. என்ற இது முதல் வருடம் இல்லை. ஓம். ஓகே. ஆனால் இந்த முறை பல முதல் இதுக்கு முன்னம் பெய்த மழையை விட இந்த முறை மழை அதிகம். ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னமும் நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இப்போ சொல்கிற மாதிரி என்ன சொல்லுங்கள் திருப்பா விஷயம் ஐயா. இப்போ நாங்கள் இப்போ நேரில் நீங்கள் பார்க்குறீங்களோ ஒவ்வொரு வீடுகளுக்கும் வெள்ளம் பூந்து நிற்கும். அப்போ சனம் இருக்க முடியாது. அப்போ இந்த வெள்ளம் போகிறதுக்கான நடவடிக்கைகள் இங்கே விவசாயிகள், இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஆர்வலர்கள் வந்து பார்வையிட்டு இதுக்குரிய நடவடிக்கைகளை செய்யவும். பிரதானமாக பிரதேச சபை வந்து இதில் கவனிக்கவும்.
இந்த தண்ணி போகிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டா நல்ல எல்லோருக்கும் நல்ல எல்லா உண்மையாவே பாருங்க இங்கே சிறுவர்கள் எல்லாருமே தங்களோட வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து போகிற காட்சிகள் எல்லாமே அது எனக்கு ஒரு கவலைக்கு உட்படுத்த விஷயம். ஏனென்னா நான் திரும்ப சொல்கிற விஷயம்தான், இன்று இந்த ஒரு சூழ்நிலை வரலாற்றிலே பதிவு செய்ய முடியாத ஒரு மழை வெள்ளம். ஆனால் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இந்த கம்பன பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஒவ்வொரு இடமும் வருது. அந்த தண்ணி ஓடுறதுக்கான வடிகால் அமைப்பு வேலைகளை செய்து கொடுக்கணுமென்று அவங்க விரும்புகிறாங்க. பாருங்கள் இந்த இடங்களில் சிறுவர்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடமும் நாங்கள் இந்த விடயத்தை தெரியப்படுத்துறதை தாண்டி இந்த விடயம் சீர் செய்யப்படணும், அதுதான் வேணும். இதை மக்கள் சொல்லுங்க ஐயா. இஞ்சால ஆகலும் இஞ்சால குளம் என்ன பாருங்க இங்கே சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறோம். பாருங்க இங்கே தண்ணி இவ்வளோத்துக்கு வாங்க இவ்வளோ கொடுங்க. இப்போ பிரதேச செயலாங்களை எங்களுக்கு உதவி செய்வோம். ஆமாம் உங்களோட இடத்தை சொல்லுங்கள். நான் படிக்கணும் கம்பனச்சிலிடம் கந்தையாக நடக்கணும். இந்த மழை வெள்ளத்தால் உங்களோட இடம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது? பாதிக்கப்பட்டது நேற்று காலமையிலேருந்து அந்த பிராந்தைக்கு வெள்ளம் ஏறிட்டுது. இப்போ ஃபுல்லாக சாமியார் சின்னரை முஸ்லிம் எல்லாம் ஏறிட்டுது. இப்போ இதுக்க சமைக்கக்குள்ள வசதி இல்லை. நீங்கள் உங்களோட இந்த இது சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இந்த வெள்ளத்தை எங்களுக்கு இங்கே வேறு எங்கே வெட்டி திறந்து விடக்கூடிய மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இப்படித்தான் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் வெள்ளத்துக்கு. இப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த வெள்ளப்பெருக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரிகளும் இது சம்மந்தமாக மாறவே ஆனால் சொல்லுவினம் செய்கிறோம்னா நான் அதுக்கு பிறகு ஒன்றும் செய்கிறேன். வந்து பார்த்துட்டு போவினோம், ஆனால் ஒன்றுமே செய்கிறேன். சரிப்பா, கண்டிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை திரும்ப நான் போன வருடமும் இதே விடயத்தை செய்தேன். நீங்கள் சொல்லும்போது சீர் செய்யப்படையில்லைன்னு சொல்ல எனக்கு ஒரு கவலை தான் உண்மையாகவே. ஏன்னாண்டா நான் இந்த முறை இந்த காணொலி இந்த பதிவு செய்ய விரும்பலை. ஏன்னாண்டா ஒவ்வொரு வருடமும் வெளியில் கொண்டு வந்து இந்த விடயத்தை வெளிக்காட்டுற மட்டும் இல்லாமல் அதை சீர் செய்யப்பட்டால் தான் உங்களுக்கும் உதவி. ஓகேம்மா, நன்றியா. நெஞ்சால போகணுமா? பாருங்க இஞ்சாலயம் நிறைய வீடுகள். மொத்தமாக எத்தனை வீடு இதுக்குள்ள இருக்குங்க? இது பாருங்க இந்த வீட்டை பாருங்க. இந்த வீட்டுக்கார அம்மா தான் இப்போ இந்த வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே ஐயா நாங்கள் புதியம் எங்களுக்கு முதல்ல சின்ன நானும் இருக்கலாம் இருக்கிறேன். அதான் என்ன எந்த வீடும் இருக்கலாம். இப்படியான இதுகளில் கொடுத்தா தான் அவை. தற்பொழுது நாங்கள் சரியாக இன்னும் உள்ளே வந்துட்டோம். அந்த கம்பன பகுதியின் தொங்கல் வந்துட்டோம். இறுதி ஆக நிறைய வீடுகள் பாருங்கள். இப்போ என்னுடைய முழங்காலை தாண்டி அந்த தண்ணி இருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீடுகள் எல்லாமே எவருமே இல்லை. இந்த இடத்த விட்டு எல்லாருமே இடம்பெயர்ந்து தங்களுடைய அருகாமல் இருக்கிற பக்கத்து வீடுகளுக்கு போகிற காட்சிகளை இந்த இடத்துல பாருங்கள். சுழிபுரம் விக்டோரியா பாடசாலைன்னு பின்பகுதியில் பாருங்கள் ஒரு வேம்பண்டு முறிவிட்ட நிலையில் காணப்படுகின்றது. பாரி விழுந்துட்டுது மழை காரணமாக. அதுவுமே அரவாசி மூடி. ஐயா என்ன ஆட்டம் ஐயா நிலைமை எப்படி? உங்களோட எது உங்களோட வீடு? எல்லாம் உள்ளுக்கெல்லாம் உள்ள இருக்குது. உள்ளா ஒருக்கா பார்க்கலாமா? எல்லாம் தண்ணி கடத்துறதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து செய்யலை. இதை சொல்லு. வழிமுறைகள் இருக்கு செய்யக்கூடிய. ஒருத்தரம் இதுவரையும் இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்தந்த நேரம் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அவ்வளோதான். நாங்கள்லாம் கடந்து ஒத்துழைக்கிறோம். இது சம்மந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகளுக்கு என்னுடைய மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் இதுதான். பாருங்க ஐயா நீங்கள் உள்ளே போங்க இருக்க. இல்லை எனக்கு பாதை தெரியா பள்ளங்கள்ல இங்கே பாருங்க. வீட்டுக்குள்ளே தான் தண்ணி நிற்கிது. மேலே மாறிட்டாயா என்ன இந்த தடைகள் செய்யாட்டி பாருங்க உள்ளேயே தண்ணி போயிருக்கும். இப்போ இதில் நான் இப்போ என்ன குறை சொல்கிறேன்றதை தாண்டி இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் இப்போ மக்களோட நான் கதைச்ச நேரம் மக்கள் எனக்கு சொல்கிற விஷயம் இந்த தண்ணி போகிறதுக்கான பாதைகள் இருக்குது. அதை சீர் செய்தாலே இந்த தண்ணி இந்த இடத்துல நிற்காதுன்னு. எவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த இடங்களை சுற்றி காட்டினா அந்த அண்ணாவுடைய வீடு தான் அவருடைய வீடு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதிகளவான பள்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி முழங்காலுக்கு மேலே நிற்கிது. பாருங்க பள்ளமா
நல்ல காலம் விளப்பாத்தன் பாருங்க ஐயா அங்கே நான் வரையில் நீங்கள் நில்லுங்க பாருங்கள் இந்த வீட்டை நான் காட்டுறேன். முன்னுக்கு பாருங்கள் மண் கும்பங்கள் எல்லாம் வச்சு தடை செய்யப்பட்டிருக்கு. என்றாலும் வீடு முழுவதும் தண்ணியாக தான் காணப்படுகின்றது. பாருங்க இஞ்சு தென்னை எல்லாமே பாருங்கள் எப்படி நிற்குது நெஞ்சு. வாங்க ஐயா நாங்கள் இஞ்சால போவோம். பாருங்கள் செல்ல பிராணியை கூட அந்த இடத்துலேருந்து அகற்றி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு விடயம் நான் அதை தான் குறிப்பாக சொல்லணும். இந்த இடங்களில் நீங்கள் எல்லாருமே மக்கள் இந்த இடம் பெயர்ந்து அந்த சரியான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது உங்களோட கடமை. அதோடு நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிகள் ஆடுகள் மாடுகள் அவைகளை கூட இந்த வெள்ளத்திலேருந்து காப்பாற்றி உரிய இடத்துக்கு கொண்டு போங்க. அது உண்மையாகவே வாயில்லா ஜீவன் அந்த மிருகங்கள் பாவம். இப்போ சொல்லுங்க ஐயா. நேற்று வந்து எங்களை என்னென்னு கேட்க சொல்லி போட்டு நாங்கள் வந்து ரோட்டில் கூட பிடிச்சி ஒன்று மலையில் நிற்க வாரார் தவிசாளர் வாரான்னு பார்க்க அப்புறம் எங்கேயோ மரம் முறிஞ்சு வச்சுட்டு ஆள் வரையிலேன்னு சொல்லி நாங்கள் திருப்பி போய் விட்டு போகிறோம். 10 குடும்பம் வீட்டில் இருந்து நாங்களை கூட்டி அந்த மலையில் நினைய விட்டு மலையில் வச்சுருந்துட்டு அப்புறம் மரம் முறிஞ்சதை பார்க்க அவர் போயிட்டார். அப்புறம் வரையில் இனி போட் போட சொல்லி வரையினேன் எல்லாம் முடிய விட்டு வந்த என்னத்துக்கு இப்போ உண்மையாகவே வளமே மாதிரி தண்ணி எல்லாம் வத்தின பிறகு வரேன்டா அது தேவையில்லை. அதான் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு இருக்கைகளை தானே சம்மந்தப்பட்ட ஆக்களை காட்டலாம் தண்ணியை என்ன மாதிரி கடத்துறது கொள்ற சம்மந்தமான தான் தண்ணி எந்தெந்த இடங்கள்ல தேங்குது என்ன மாதிரி கொண்டு போகலாம்னு இந்த நேரத்தில் பார்க்கலாம். அதுக்காகத்தான் நாங்களும் இந்த நேரத்தில் உங்களை நாடி இருக்கிறோம் உங்களோட சேனலில். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு பிறகு எங்களுடைய மோட்டர் பைக் கொண்டு போக முடியாமல் இதில் விட்டுட்டு போனாங்க பாருங்கள். ஏன்னா கொண்டு போனால் சைலன்சருக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும். இந்த ஸ்டார்ட் பெறாது. அதைத்தான் இடம் இருக்குது. இடம் இருந்து செய்யணும் இல்லைன்றது சொல்லுங்க. அப்போ நானும் அப்படி சம்மந்தப்பட்ட ஆக்கள் தண்ணி கலக்கிறதுக்குரிய வேலை செய்யணும் இல்லையான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இருக்கிறது எங்கே இருக்கும் உங்களோட வீடு? அங்காளி வீடு இஞ்சாலி வீடு தங்கச்சின்ற வீடு. அதான் இப்போ நானுமே என்ன செய்கிறோம் நாங்கள் என்ன இப்படி நீங்கள் தான் சொல்ல உங்களோட பொறுப்பு அதிகாரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு தண்ணி போடுறதுக்கு ஒரு வழி செய்ய வேணும். எங்களுக்கு இடம் இருக்குதா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேணும். நாங்கள் செய்யலாம். அதுதான் நான் போவோம் அண்ணா. பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே தான் போக வேண்டிய நிலைமைஞ்ச. பாம்போல எல்லாம் தெரியுது அம்மாளு. விஷ பாம்போல எல்லாம் தண்ணிக்கே தெரியுது. சரியா நாங்கள் போவோம். பாருங்க இங்காலையெல்லாம் பாருங்க வீடுகள் எப்படி இருக்குண்டு. தண்ணி எல்லாம் நான் சாமான மேலே எல்லாம் எடுத்து வச்சு போடுறோம். இங்கே இருந்து தான் ஆரம்பமாகுது பாருங்க தண்ணி. என்ன இங்கே இதுலேருந்து கடத்தக்கூடிய வழி இருக்குது. கால்வாய்க்கால் இப்படியே வைக்கலாமே. இதில் தண்ணி கால்வாய்க்கால் வச்சால் அந்த தண்ணி வந்து கடலுக்கு போகக்கூடிய வழி இருக்கு. அந்த பாலம் இதில் இருந்து 500 250 300 மீட்டர் இதுதான் வாய்க்கால் வைக்கக்கூடிய இடம். இந்த அந்த 300 மீட்டர் இருந்தால் பாருங்க அப்படியே அதில் ஒன்றே விழுத்துறது. அந்த பக்கம் நாங்கள் இப்படி காட்டலாம் தானே ஃபோனில். இதுதானே அந்த பாதை. அப்படியே இதால் போய் அந்த கால்வாய்க்காலில் அந்த வாய்க்காலோட ஜாயின் பண்ணுறது. 250 மீட்டர் தான் பிரச்சனை. 250 மீட்டருக்குள்ளே தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த 250 மீட்டர் தண்ணி பிரச்சனையை செய்து தர்றதுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருக்குது. தண்ணி போகாட்டி நாங்கள் கேட்க மாட்டோம். போகிறதுக்குரிய பாதை இருக்குது. அந்த 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 தண்ணி தான் இந்த 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 வாய்க்கால். இந்த பாருங்க இந்த வாய்க்காலுக்குள்ளே விழக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் வாய்க்கால் இருக்குது தானே. இந்த இதுக்குள்ளே ஒரு வாய்க்காலுக்குள்ளே எடுத்து கடலுக்கு போகுது தண்ணி. அந்த பாருங்க கடலுக்கு போகக்கூடிய அந்த அந்த வாய்க்காலுக்குள்ளால தண்ணி போகும். இந்த கடலுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு அதை பாருங்க. அந்த தண்ணி 250 மீட்டரில் இருந்து எடுத்து அந்த இதுக்குள்ளே விழுத்தி இங்கே இருந்து தான் கொண்டு போகணும். இதுதான் பிரச்சனை. 250 மீட்டர் தான் பிரச்சனை. குளத்துக்கு நான் இது குளத்துக்கு நான் இதண்டா இந்த இந்த தண்ணி தான் பாருங்க. கொஞ்சம் இந்த போய் இந்த பாலம் வச்சு இந்த இதுக்குள்ளால தண்ணியை விட்டு இஞ்சால அப்படிங்கண்ணா. இந்த பாருங்க தண்ணியை காட்டுங்க. இதை பாருங்க அப்படி போய் கொண்டு அந்த கடையடிக்கு போகுது பாருங்க. ஓடிக்கொண்டிருக்கு. அந்த பாதையை போட்டு தண்ணி அமைச்சால் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இதுதான் அந்த லாஸ்ட்
கடைசியாக தண்ணி விழுகிற இடம் இந்த எல்லாமே வந்து கடலுக்கு போகிறதுக்குரிய பாதையில் இந்த தண்ணி தான். இதுதான் கடைசி இடம். எவ்வளோ தண்ணி என்று இதில் ஒரு கிணறு பாருங்க அப்படியே மூடப்பட்டு காணப்படுகின்றது. இந்த இடங்களில் பாருங்க, இந்த இடங்களே அதிகளவான வெள்ளப்பெருக்கு காரணமாக இவங்க போக முடியாமல் நிற்கிறோம். இஞ்சால எவ்வளோ வீடுகள் இருக்கம்மா? எத்தனை வீடு இருக்கு இஞ்சால? நீங்கள் போங்க வாப்ப முருங்க. ஆமாம், நீங்கள் போகலையா உள்ள? பாருங்க, இந்த இடங்கள்லேயும் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. நான் உள்ளே போய் பார்ப்போம் மிஞ்சால் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கண்டு. ஐயா எங்கே என்ன கட்டம் இதான் உங்களோட வீடு? ஆனால் இஞ்சால கொஞ்சம் அந்த இடத்த விட குறைவு என்ன? அந்த இடத்த விட அது என்ன இடம்? கம்பெனி குறைவு தண்ணி. நான் இப்போ உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரேன். அங்கே இங்கே மட்டும் நின்று தண்ணி. இந்த இடங்கள் எல்லாமே நான் கடந்த வருடம் ஒரு காணொலியாக பதிவு செய்தேன். அவ்வளோ ஞாபகம் இருக்குது. இந்த வீட்டை எல்லாம் வந்து நான் பேட்டி எடுத்தேன். அதோட இந்த அண்ணா தான் எனக்கு கடந்த வருடம் இந்த இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தெரியப்படுத்தினார். திரும்பவும் அண்ணா சூழ்நிலை எப்படி இருக்குது? கடந்த வருடம் இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்திருக்கணும், வந்து பார்த்துருக்கணும். இந்த வருடமும் இந்த பிரதேசத்துக்குள்ளே குழந்தை பிள்ளைகள் இருக்குது, மக்கள் போக இல்லாமல் இருக்கணும், கடும் வெள்ளமாக இருக்குது, அன்றாட வாழ்க்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் இந்த விடயம் உண்மையாகவே பெரிய ஒரு பேசு பொருளானது உங்களுக்கு தெரியும். ஆமாம். அதில் என்ன ஒரு மாற்றம், ஏதாவது சீர்திருத்தம் நடைபெற்றதா? ஒரு வசந்தம் அமைப்புன்னு சொல்லி கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு உலர்வு பொருட்களை கொடுத்தவர்கள். அதுக்கு பிறகு வேறு ஒரு அமைப்பினருமோ இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து அதை கொடுக்கவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. இல்லை, இப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதில் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சாப்பாடு உதவி செய்கிறத விட இந்த தண்ணி தேங்காமல் இருக்கிற உதவி செய்தாலே மக்கள் தங்களோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இந்த தண்ணி பிரதேசத்தை வந்து இதுக்குள்ள இல்லாமல் வாய்க்கால் இருக்குது, அதை வந்து இந்த தண்ணியை அப்புறப்படுத்தினால் அவர்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்கள்ல பாருங்கள், வீடுகள் முழுவதும் அதிகளவான தண்ணி பாருங்க. இந்த இடங்களை பாருங்க, இது இந்த காலை பாருங்க. இஞ்சி 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 இது சின்ன பிள்ளைகள் உண்மையாகவே வந்தால் எவ்வளவு சிக்கல் பாருங்க. பாருங்க, மரங்கள் எல்லாம் முடிவிட்ட நிலையில் எவ்வளவு வெள்ளம் உண்டு. என்னுடைய வேண்டுகோள், இதுக்கு சம்மந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகள் எவ்வளவு காரணங்களும் சொல்லலாம், ஆனால் அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் எல்லாருமே வசிக்கிறார்கள். என்னென்னா இது முதல் தடவை, அதாவது நான் சொல்கிற மாதிரி வரலாற்றில் பதிவு செய்யப்பட முடியாத அளவு ஒரு கனமழை இந்த வருடம். ஆனால் இந்த வெள்ளம் தேங்குறது முதல் தடவை அல்ல. என்ன இப்போ அதனால தான் சொல்லி இந்த வெள்ளம் தேங்குறது முதல் தடவை இல்லை. அப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட பொறுப்பு அதிகாரிகள் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடங்கள் சீர்திருத்தம் செய்யப்பட்டு இந்த தண்ணிகள் தேங்காத அளவு. இஞ்சி பாருங்க, இந்த காலை பாருங்க. இஞ்சி இதில் ஒரு நாங்களே நடக்க முடியாமல் இருக்கிறோம்டா பாருங்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்தால் உண்மையாகவே பாவம். ஆனால் கம்பெனியோட தண்ணி குறைவு தானே. அதுக்குள்ள என்ன தண்ணி இருக்குதுண்ணா? இல்லைண்ணா, அதாவது இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு உயர் அதிகாரிகள் இருக்கணும் தானே, அவங்க இப்போ இந்த தண்ணிக்குள்ள இருந்தா என்னை பொறுத்தவரை அவங்கள் உயர் அதிகாரி மேலே அப்படி இருந்திருந்தால் மேல்மட்ட அதிகாரிகள் மேலோட சம்பந்தப்பட்டு உடனடியாக இந்த பிரச்சனைகளை தீர்த்து வளர்ந்து ஓடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பாங்க.
அதானே உண்மை. பார்த்தீங்களா? அப்போ தங்களுக்கு வரும் வரைக்கும் தான் எல்லாமே, அது வரைக்கும் மக்கள் இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். என்ன செய்கிறது? இந்த இடமானது எங்களுடைய சுழிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தொல்புற பகுதி பாருங்கள். இந்த இடங்கள்லையும் பாருங்கள், சிறு பிள்ளைகளை வைத்து போக முடியாத ஒரு நிலைமையில் நிறைய இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதில் நிப்பாடுங்க, நான் பார்ப்போம் பாருங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ நிற்குதாண்டு. இந்த ஐயா ஒரு ஆள் போகிறார் பாருங்கள், அவர்கிட்ட முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்குது பாருங்கள். நாயை பாருங்க. இந்த இடங்கள்ல பாருங்க வாகனங்கள் எல்லாமே எப்படி போகுதுண்டு. ஐயா எந்த இடமையா நீங்க? ஐயா இந்த மலைக்கு ஓரா விலை கூற என்ன? ஓரா என்ன விலை போகுது? ஓரா 2000 கிலோ. போன வருஷம் மலைக்கு ஓரா 1 கிலோ 200 ஐயா. என்னுடைய இதுக்கு இருக்கிற மீன் அவ்வளோ வந்து 15,000 எடுத்து எடுத்து ஒரு 6,000 தான் விற்று கிடக்கு. 6,000 ரூபா மீறி விற்க வேணும். நான் விலைக்கு எடுத்துட்டேன். என்ன செய்ய, விலை வச்சு தான் நான் விற்கிறேன். இல்லை நார்மலாக இந்த மலை சீசன் புயல் காலத்துக்கு ஓரா மலிப்பா இல்லை வாரது இன்னும் இப்போ வந்தது குறைவு வரும். மீன் வந்தால் போக போக என்ன மார்கழி மாதம் வரை இன்னும் குறையும். அப்போ 1 கிலோ என்ன விலை வரும்? 1 கிலோ 2,000. நீங்கள் எந்த இடம் ஐயா? சுழிபுரம் கல்வில. எப்படி உங்களோட சைட் வெள்ளங்கள் எல்லாம்? இந்த முறை அதிக மழை, கடும் வெள்ளம். கூட கூட எங்கிற இடங்களில் வெள்ளத்தால் சில போக்குவரத்து வசதிகள் எல்லாம் குறைவு. கோவிலா தூர பிரயாணம் செய்யலாம் கிடக்கு வெள்ளம். இது அரசாங்கம் கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு சில உதவி திட்டங்களை செய்து தருமாறு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கோங்க. உதவி திட்டம் என்ன செய்திகள் இல்லை, இந்த வெள்ளத்தை முதல்ல போக வைக்கணும். இந்த வெள்ளத்தை முதல்ல அகற்றணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வெள்ளத்தை போன வச்சு எங்களுக்கு உதவி திட்டமே தேவையில்லை. உதவியே பெரிதாக தேவையில்லை. வெள்ளம் முதல் அப்புறப்படுத்தணும். வெள்ளத்தை பாருங்கள், இந்த இடங்கள்லையும் அதிகளவான மழை காரணமாக வீடு முழுவதும் தண்ணி. வீடு உள்ள ஃபுல்லாக போயிட்டுதா? பாருங்க, ஒரு வயசு போன ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கதிரையை போட்டுட்டு குழந்தாய் தண்ணிக்குள்ள என்ன நீந்துறீங்களா? பாருங்க எப்படி இருக்கு அந்த இடத்த. எல்லாருமே இடம்பெயர்ந்து தான் இருக்கிறாங்க. பாருங்கள் வீடு முழுவதுமே அவ்வளவு தண்ணி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கண்டு. வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி வருது, ஆனால் தண்ணி வெளியில் போகாது. என்ன காரணம்னா வெளியில் அதிகமான தண்ணி நிற்கிறபடியாக அவருக்கு திரும்ப திரும்ப மாறி மாறி ஓடும். பாருங்க இங்கே சரி. இந்த இடங்களில் பாருங்கள் தண்ணி தேங்குகிற விடயங்கள் அவங்க நிவர்த்தி செய்து கொண்டிருக்க அந்த காட்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக இந்த இடங்களில் எல்லாம் இப்படி தடைப்பட்டு இருக்கிற காரணத்தில் தான் தண்ணிகள் எதுவுமே ஓட முடியாமல் இருக்கின்றது. பாருங்கள் கொஞ்சம் ஓட்டம் குறைவாக இருக்கு. என்ன மெதுவாக தான் ஓடுது, தண்ணி நிற்கிற வேகத்துக்கு வேகம் குறைவாக இருக்குது. ஆரன் சும்மா எடுத்து விஜய் கூடாது. என்ன சொல்லுவாங்க, முதல் இந்த தண்ணியை வந்து இந்தியாவில் வெளியேற்றத பார்க்கணும். அதே என்னோட பொறுமையாக்கணும். நாங்கள் இங்கே இந்த வட்டியை அந்த இதில் ஜாயின் பண்ண என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பத்தாது போகிற இடம் தண்ணியில் வேகம் பத்தாது. விளங்குதா சொல்கிறேன்? இப்போ நான் என்னன்னா ஜெனிவில நாங்கள் யோசிச்சு தண்ணியை முதல் என்னோட இந்தியாவில் கூடிய அளவு தண்ணி போனால் தான் இங்கேருந்து வர தண்ணியை வந்து வெளியேற்றலாம்.
எதுக்காக இந்த தண்ணி விட போறீங்க இப்ப இந்த வேக்கல் வந்து முதலாவது குளத்தண்ணி அகற்றி இதால போற தண்ணி இந்த வேகத்தை கூட்டும் என்னன்னு பரம்பாடு எல்லா தண்ணியையும் வந்து எடுக்க போறது இந்த கேண்ட அங்கால வெயிட்ட குறைச்சு இப்ப அங்க இருந்து நாங்க இங்க வட்டி சொன்னா சொல்ல இந்த தண்ணி இங்க நான் போகும் ஏன் போகுது அதுக்கேற்ற மாதிரி இங்க பதைக்கிறது இங்க குழாமிற்கு திறந்து விட்டா கடலுக்கு போகும் தவிசாளர் நேர கலைக்கும் இல்லைன்னா போன் எடுக்க வேண்டாமா அவர் நான் போன் எடுக்க வேண்டாமா அடிக்கடி ஏன் எடுக்க வேண்டாம் எலெக்ஷன் மூட்டை மட்டும் எடுக்கலாம் தன்னிச்சையா வந்தவர் மக்களால தானே இவர் இதுக்கு வந்த அல்லது நான் வீட்டு அழுத்து முடிக்க படுக்கலாம் இந்த தண்ணி போகக்கூடிய பாதை இருக்குது அதைத்தான் செய்ய சொல்றோம் எங்க தண்ணி போறதுக்கு பாதை செய்ய சொல்றீங்க தம்பி ஓடுது தண்ணி ஓடுவாங்க கொஞ்சம் பெருப்பிச்சு விடுறோம் சந்திரன் வளவு மாத்திரம் பட்டி இருக்கு சரி சந்திரன் வளவு தண்ணி இந்த பக்கத்துக்கான தண்ணி இருந்தாலும் போது அங்கால என்ன 2 காணி இருக்கு அது பட்டினா தான் இந்தியாவில தண்ணி வரும் 1000 போய் பார்த்த நீங்களோ 1000 போய் பார்த்த நீங்களோ அதுக்குள்ள உள்ள ஆக்கள் தாங்கள் ஒரு 3 குடும்பம் நெல் விதைக்குது அவைக்காத மரப்பு வெட்டக்கூடாது ஏன்னா நெல் விளையாதுண்டு மக்கள் வந்து நீந்தலாம் அந்த எத்தனை பிரச்சனைகள் இருக்குது மேல மேவில தண்ணி தான் பெறுதொழியா அடுத்தவன் ஊரவன் காணி வெட்ட விடுவேணும் அரசாங்கமே வெட்ட விடுவது இல்லை அரசாங்கமே மரம் விழுந்துவோம் போஸ்ட் விழுந்து போவேன் அப்ப ஊரவன் விடுவேணும் அவன் காணியை விட்ட அதுக்குள்ள தட்டி கொண்டு நிற்கிறாங்க லெவல் தண்ணி வந்து கேட்டா சரி என்ன சொல்றானே எல்லா இடமும் பிரச்சனை தான் நாடு பூரா நாங்க இதை மழக்கி பிடிக்கிறோம் இப்படியே வந்து சுருக்கி வச்சுட்டு வீட்டை இருக்கிற காலம் தான் இந்த பிரதேச மற்றது டிஎஸ் அதான் உண்மை இது இந்தியா இவ்வளவு வெறுமங்க போன இவ்வளவு நாளும் இந்த குடியை அப்படி சுருக்குறாங்க அது நெல் வேண்டால் இப்ப நாங்க கேட்க என்ன சொல்ற ஜாமன் போன் எடுக்க வேண்டாம் என்ன பிஸியா இருக்கு கொஞ்சம்